ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஜூலை மாதத்தின் செடிகளின் வளர்ச்சி பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி வந்து இன்றைக்கி செடிங்களுக்கு கொடுக்குறேங்க. அதை பார்த்துட்டே நீங்கள் அப்படியே செடி வளர்ச்சியும் பார்த்துக்குங்க. ஏன்னா செடிக்கு நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது இந்த லிக்விட் தண்ணி ஊற்றிடுறேங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஊற்ற இப்போ லிக்விட் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அரைப்பா அண்டாதாங்க இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்ட்ருக்கேன், அளவு வந்து குறைச்சிடலான்ட்ருக்குறேங்க. இப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்ரு 1.5 லிட்ரு லிக்விட் தண்ணி கலப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் லிக்விட் தண்ணி தாங்க கலக்கிறேன். எதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட லிக்விட் தண்ணி கம்மியாக இருக்குதுன்னா நம்ம உடனே ஊற்றாத நம்ம வந்து அதை அப்படியே வச்சுருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது புழுக்க வச்சிருங்க. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் இருக்கிற தண்ணியை கலக்கி அந்த அளவு வந்து குறைச்சிக்குங்க. இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா ஒரு 1/2 லிட்டரு லிக்விட் தண்ணி ஊற்றினா கூட போதுமானதுங்க. வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து ஊற்றும் போது அது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்னரையும் அறிவிக்கிறேங்க, அடுத்த கேள்வியும் கேட்குறேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி 10 லிட்டர் பாத்திரங்க இது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்ரு லிக்விட் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கலந்த ரப்பின உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா அதை மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த தண்ணிக்கும் அந்த லிக்விட் தண்ணிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் செடிக்கு ஒவ்வொரு லிட்ரு அளவு போதுமானதுங்க. அதுக்கு மிச்சம் கொடுக்க வேண்டாங்க. எதுக்கு நான் இந்த அளவையும் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பேகுக்கு 1 லிட்ரு ஊற்றினா சரியாக இருக்குங்க. அதுக்கு மேலே ஊற்றும் போது உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடுங்க. அதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு அளவையும் சொல்கிறேங்க. வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பாருங்கள். கத்திரிக்காய் செடி வந்து பூவே எடுத்துருச்சுங்க. நம்மளுடைய செடி பாருங்கள் எப்படி பூ எடுத்துருக்கு. என்ன ஒன்று, கத்திரிக்காய் என்னென்ன காய வைக்கிது, என்னென்ன ரகம் வருது அப்படின்னு பார்க்க தாங்க நான் அவளோட காத்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் நான் நட்டுருக்கிறேன். என்னென்ன வெரைட்டி நட்டுருக்கிறேன், என்னென்ன விதை வந்திருக்குது அப்படின்றது எனக்கு காய் வைக்கும் போது தாங்க தெரியும். இப்போ நல்ல செடிங்க வந்து நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. இப்போ பூவும் எல்லா செடியுமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒன்று, பின்னாடி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் ஒரு கத்திரி நாற்று நட்டிருந்தேங்க. அந்த ரகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குதுங்க. மற்றபடிக்கு ஒரே இதாக ஈவனாக நடும்போது இப்போ நட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பூ எடுத்துருச்சுங்க. அதுக்கு பின்னாடி நட்ட ஒரு 6, 7 பேக் பார்த்தீங்கன்னா பின்னாடி நட்டேங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நட்டதுனால இப்போ எல்லா செடியுமே பூ எடுத்துருச்சுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காய வைக்கிறதுக்கு தாங்க இப்போ வந்து இந்த லிக்விட் தண்ணியை வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா, அந்த மண் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுங்க. வேர் வந்து நல்லா ஈஸியாக இன்னும் நல்லா வேர் வந்து மண்ணுக்குள்ளே பாயறதுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த லிக்விட் தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்குதுங்க. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் செடி வளர்ச்சியை நம்ம நல்லா பார்க்க முடியுங்க. இப்போ உங்களுக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே தாங்க என்னுடைய செடி நான் வளர்த்திட்டு கொண்டு வரேன். நீங்கள் உங்களுடைய மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, உங்கள் செடி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் கொடுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய மாடி தோட்டத்தை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி செய்கிறீங்கன்றத சில பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதை நான் படிச்சிருக்கேன். அதனால தான் சரி உங்களுடைய செடி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், இப்போ அவரை செடியும் பரவாயில்லைங்க, ஏமாத்தலை. ஏன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து வெள்ளிக்கிழமை போடுற வீடியோவில் உங்களுக்கு அவரை செடி மட்டும் கவர் பண்ணி பூ எடுத்துருக்கிறத நல்லா க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேங்க. அவரை செடிக்குன்னே ஒரு தனி வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா நல்லா இருக்குதுங்க, செடிங்க நல்லா இருக்குது, பூவும் நல்லா சட்டைக்கு நல்லா எடுத்துருக்குது. உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் இந்த ஒரு செடி நான் காட்டுறேங்க. ஏன்னா பாருங்கள், கிட்டத்தில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், அரும்பு எடுக்குது பாருங்கள். நான் கூட எங்கே இந்த இது கொடியாகவே போயிடுமோன்ட்டு நான் கொஞ்சம் பயந்தேங்க. பரவாயில்லைங்க, பூ எடுத்துருச்சு. இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, அவரை செடி நம்மளை ஏமாத்தலை, பூ எடுத்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு முன்னுக்கூட்டியே ஷேர் பண்ணணுன்றதுனால தான் இந்த ஒரு அவரை செடியை உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே காட்டுறேங்க. இந்த முறையும் பரவாயில்லைங்க, ஆடிப்பட்டம் உண்மையிலேயே எனக்கு வந்து செடிங்க நல்லா அழகாக வளர்ந்துருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, எந்த நோவும் தாக்கலை. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது.
இந்த ஒரு கத்திரி செடி பாருங்க, அது எழவே மாட்டேன்துங்க. அது என்ன ரகன்னே தெரியலைங்க. அது காய் வச்சாதாங்க எனக்கு என்ன காயின்றது தெரியும். அதுக்கு வேண்டி அந்த செடி நான் வளர்த்துட்டு வரேங்க. அந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் நட்டது எப்படி நட்டேனோ அதே மாரி இருக்குதுங்க. வளரவே மாட்டேன்துங்க. அதுக்கு அது ஒவ்வொரு ரகம் அப்படிங்க. அதனுடைய ரகம் என்ன ரகம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த பேக்க நான் வளர்த்துட்டு வரேங்க. நீங்களே பாருங்க. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனா அந்த செடி பார்த்தீங்கன்னா, வளரவே இல்லைங்க. அது ஒவ்வொரு ரகம் அந்த மாரி வந்து நம்மளுக்கு அமையுதுங்க. அதுதான் அது என்ன ரகன்றத பார்க்கணுன்றதுக்கு வேண்டி அத நான் வந்து வளர்த்துட்டு வரேங்க. அது காய் வைக்கும்போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஏன்னா நீங்க விதை வாங்கி நடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரகம் நல்லா வருது, எந்த ரகம் பூச்சடிக்கல அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கினீங்கன்னா, அந்த ரகத்த மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஈஸியா நம்ம வந்து அறுவடை எடுக்கலாங்க. இதில செடி பாருங்க, கத்திரி செடியில பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில பார்த்தீங்கன்னா, முள்ளு பாருங்க காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த மாரி ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு வித்தியாசமா வளருதுங்க. இந்த செடி வளர்ச்சி பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. என்ன காய் வைக்கும் அப்படின்றத பார்க்க. ஒவ்வொன்னும் பூ எடுத்துங்கிறத பார்க்கும்போது, எப்படா காயா மாறும் அப்படின்னு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, பூ எடுத்து நல்லா காய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ராஜ்மா நல்லா வச்சிருக்குது. அந்த மாரி ஒவ்வொரு செடியும் நல்லா பூ வைக்குதுங்க, நல்லா காயும் எடுத்திருக்குதுங்க. எப்படி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, கத்திரி பேக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேக்கு மேலே இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பேக்கினுடைய அ எப்படி சொல்றதுன்னா, வெரைட்டிய நட்டுருக்குறேங்க. ஆனா, கத்திரி ரகம் எத்தினி ரகம் வருதுன்னு தெரியலைங்க. ஏன்னா, நான் ஒவ்வொரு ரகத்துலயும் பார்த்தீங்கன்னா, 2, 2 பேக்கு நட்டு வச்சிருந்தேன். ஆனா, அது எப்படி வருதுன்றது காய் விளையும்போது தாங்க தெரியும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கத்திரி செடியினுடைய அப்டேட் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவுல நான் குடுக்குறேன். பாருங்க எப்படி பிஞ்சு எடுத்து எப்படி காய வச்சிருக்குது பாருங்க. நல்லா இருக்குதுங்க. சமையல் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. பரவாயில்லைங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, பூச்சி அடிக்கிறது இல்லைங்க. இந்த ரகத்துக்கு பூச்சி வர்றதில்ல. காயெல்லாம் நல்லா அழகா இருக்குதுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. விதைக்கு நான் கட் பண்ணி விதை எடுத்தத பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பூச்சி அடிக்கலைங்க. அந்த மாரி காய்ங்க வந்து பூச்சி அடிக்காதையும் நம்மளால விளைய முடியுங்க. பாருங்க இது ரகம் பார்த்தீங்கன்னா, வால் கத்திரிக்காங்க நெறைய பூ எடுத்திருக்குது. நெறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க. நம்ப அந்த விதைக்கு விட்ட காய நம்ம கட் பண்ண பின்னாடி தாங்க பூவே எடுக்குது. இன்னைக்கு இத தொடர்ந்து உங்களுக்கு செடிப்பழ அறுவடையும் இருக்குதுங்க. அதனால செடிப்பழமும் இன்னைக்கு உங்களுக்கு அறுவடைக்கு காட்டியிருக்கேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்லா ஆதரவு குடுத்துருந்தீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. வியூஸ் தாங்க சரியா போமாட்டேன்து. அது என்னான்னு தெரியல. சரி பரவாயில்லைங்க. நீங்க குடுக்குற சப்போர்ட்ட குடுங்க. பாருங்க அத்திப்பழம் எப்படி இருக்கு பாருங்க. ரப்பரா காய வச்சுட்டு போயிருக்குது பாருங்க. சீத்தா செடியும் நல்லா தழையுதுங்க. பரவால்ல. காய் பாருங்க எப்படி வச்சிருக்குது. கொன வரைக்குமே பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. ஒரு அறுவடை எடுத்துட்டு இது 2வது காய் வச்சிருக்குதுங்க. 2வது பிட்டு. மாதுளம்பழம் செடி பாருங்க. பூ வச்சிருக்குதுங்க இந்த முறை. இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன், பேப்பர் கட்டி விட்டுருக்குறேங்க. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் கட்டி விட்டுருக்குறேன். பார்க்கலாங்க. இந்த முறையாவது அந்த குருவி வந்து அந்த பூவ கொத்தாதுக்குதான்னு பார்க்கணுங்க. அது என்ன பண்ணுதுங்க, அது பழம்னு நெனச்சு கொத்தி பூவ கீழ போட்டு விட்டுருதுங்க. மாதுளம்பழ பூவுக்கு அந்த குருவிக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியலைங்க. வந்து வந்து கொத்தி விட்டு கீழ தள்ளி விட்டு போயிடுதுங்க. சிகப்பா அந்த செடியில பார்த்தாவே உடனே குருவி வந்து கொத்த ஆரம்பிச்சுருதுங்க. அது பழம்னு நெனச்சு கொத்துதுங்க. ஆனா அது பூவுன்றது அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியுதுங்க. திங்கட்கிழமை போட்ட வீடியோல வந்து கேள்வி ந கேள்வி கேட்டதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 லிட்டில் ஆரஞ்சுன்றது தாங்க சரியான ஆன்சரு. அத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல யார் 3 பேர் நான் செலக்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. யார் யாருன்றத நான் இந்த வீடியோல சொல்றேன் இருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, சுதாமணின்னு குடுத்துருக்கீங்க. 2வது பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரேமலதா குடுத்துருக்கீங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி சிஸ்டருங்க. 3 பேர் குடுத்துருக்கீங்க. 3 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவிலும் உங்களுக்கு கேள்வி இருக்கு.
வெட்டி விட்ட பின்னாடி மாதுளம்பழம் செடி நல்லா தழைஞ்சு நல்லா பூ எடுக்குதுங்க. நம்மளுக்கு பூ எடுக்கலை அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து கொஞ்சம் நல்லா தழைஞ்சு நம்மளுக்கு சீக்கிரம் பூ எடுக்குதுங்க. நம்மளுக்கு பூவே எடுக்க மாட்டேன்து அப்படின்ற கட்டத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. நான் அப்படி தாங்க விட்டேன். அதுக்கப்புறம் தான் தழைஞ்சு இப்போ பூ எடுத்துருக்குதுங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து மாதுளம்பழ செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பு தாங்க வளர்க்குறது. எப்படின்னா காயே சரியா சீக்கிரம் வர்றதில்லைங்க. இது வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 4க்கா அறுவடை பண்ணியிருப்பேங்க. 4 மாதுளங்க அறுவடை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காயே வைக்கலைங்க. இப்போ தாங்க மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் பூ எடுத்திருக்குது. இந்த பூவும் நிக்குமா? இல்ல உளுந்துருமான்னு தெரியல. பார்க்கணுங்க. ஆனா உண்மையிலே வந்து திருச்சி பிரேமலதாக்கு வந்து நானு ரொம்பவே ச மனம் குளிருதுங்க. அவங்களுடைய கமெண்ட் பார்க்கும்போது. எப்படின்னா, ஒவ்வொரு லைனும் மென்ஷன் பண்ணி நீங்க வந்து கமெண்ட் குடுக்கறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்குதுங்க. என்னுடைய வீடியோவ இந்த அளவுக்கு அணு அணுவா பார்த்து நீங்க கமெண்ட் குடுக்குற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். வாங்க செடிப்பழம் பறிச்சுக்கலாம். நல்ல கலருங்க. அந்த செடிப்பழனுடைய கலர் தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சது. ஒரு நாள் நம்ப இந்த கூங்காவா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வீட்ல வச்சோம்னாவே போதுங்க. நல்லா ரெட்டிஷா மாறிடுதுங்க. சூப்பரான செடிங்க இந்த முறை எனக்கு. டெய்லியுமே பழம் பறிக்கிறேங்க. அந்த அளவுக்கு வந்து டெய்லி பழுக்குதுங்க. இல்லன்னா குருவி கொத்திடுதுங்க. குருவிக்கும் எனக்கும் தாங்க ரொம்ப போட்டி. கஷ்டப்பட்டு நாம வந்து பழம் வைக்க ட்ரை பண்றோம். அது குருவி வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க. பாதி பாதியா கொத்தி விட்டு போயிடுதுங்க. ஒவ்வொரு பழத்துலயும் பார்த்தீங்கன்னா, பாதி பாதியா தின்னுடுதுங்க. சரி பரவால்ல விடுங்க. குருவி தானே சாப்பிட்டு போட்டுன்னு நானும் ஒண்ணும் சொல்றேன். அந்த குருவி ஒண்ணும் பண்றதில்லைங்க. அது சாப்பிட்டு விட்டது தாங்க நான் பறிக்கிறேன். திங்கட்கிழமை போட்ட வீடியோல நெறைய பேரு 4ன்ற ஆன்சர் நல்லா எல்லாருமே கரெக்ட்டா குடுத்துருந்தீங்க. எல்லாருமே சப்போர்ட் நல்லா பண்றீங்க. நல்லா கமெண்ட் குடுக்குறீங்க. உண்மையிலேயே அத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு என்கரேஜ்மென்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தா மட்டும் தான் நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியுங்க. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப நீங்க சப்போர்ட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பாருங்க எவ்வளோ பழம் பறிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு தட்டு ரப்பர் இருக்குது பாருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு மேல வருங்க. அவ்வளோ பழம் இருக்குதுங்க. கடையில செர்ரி பழம் கிடைக்கிறது இல்லைங்க. நம்மளால செடியில மட்டும் தாங்க விளைய முடியுது. வாங்க அடுத்தது வந்து என்னுடைய ரோஸ கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன் நானு. ரோஸ்மெரி சூப்பரா வளருதுங்க. இது டபுள் கலர் ஆரஞ்சுங்க. பட்டன் ரோஸுங்க. அதாவது நம்ப கலர் காக்கனால வந்து இடையில இடையில வச்சு கட்டுனோம்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பட்டன் ரோஸ் வாங்கி வச்சிருக்கேங்க. ஏன்னா ரோஸ் செடி உங்களுக்கு வந்து காட்டணுங்க. இப்ப பரவால்ல இந்த டீ தூள் போட்ட பின்னாடி என்னோட செடி எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணேங்க. ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா நெறைய பூ எடுத்து இப்ப நான் கட் பண்ணி விட்டுருக்குறேங்க. கட் பண்ணி விட்ட பின்னாடி தழைஞ்சு இது பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்து மொக்கு வச்சிருக்குது பாருங்க. எல்லோ கலர் சூப்பரான கலருங்க. கேள்வி நேரங்க. இந்த வீடியோவுல மாதுளம்பழப்பூ நான் எத்தனையில கை வச்சிருக்கேன் அப்படின்றது தாங்க கேள்வி. நீங்க எத்தனைன்ற நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதுமானதுங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்றவங்களுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால மத்தவங்க கவலைப்பட வேண்டாங்க. எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. நீங்க கரெக்ட்டா 11 மணி பார்த்து கரெக்ட்டா குடுத்துருங்க. குலுக்கல் முறையில தாங்க நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதனால வந்து நீங்க எல்லாருக்குமே நான் வாய்ப்பு குடுக்குறேங்க. அதனால நீங்க கவலைப்படாத நீங்க வந்து கமெண்ட் குடுங்க. கமெண்ட் குடுக்குறவங்கள நான் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க.
நீங்கள் மனம் தளர வேண்டாங்க. பாருங்கள், இந்த கலர் ரோஸ் கலரு ரோஸ் பாருங்க, என்ன அழகா இருக்குது பார்த்தீங்க. லைட் ரோஸுங்க. நல்லா தழைஞ்சிருக்குது பாருங்க கொழுந்து. பக்கமே மொக்கு எடுத்துருக்குது பாருங்க. எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க செடி. செடி அவ்வளோ ஹைட்டு வளர்ந்து நம்மளுக்கு பூ எடுத்துச்சுன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இதெல்லாம் இப்போதாங்க தழையுது நல்லா. ஒவ்வொரு ரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தழையறதுக்கு லேட் ஆகுதுங்க. ஒவ்வொரு ரகம் நல்லா தழைஞ்சிருதுங்க. இதெல்லாம் பூ வச்சு நான் கட் பண்ணி விட்டதுங்க செடிங்கள. இது வயலட் கலர் ரோஸுங்க. சூப்பரான ரோஸுங்க இது. இது நல்லா பூ எடுக்குதுங்க. இந்த ரகம் பரவாயில்லைங்க. பூ எடுத்துட்டே இருக்குதுங்க நம்பளுக்கு. நான் முதல்ல இந்த கலர வந்து ட்ரை பண்றேங்க. ஆனா பரவாயில்லைங்க. எப்படி இருக்குமோன்னு நெனச்சேன். ஆனா இந்த ரகம் நல்லா பூ எடுக்குது. நெறைய பூ குடுக்குதுங்க இந்த ரகம். எல்லாமே நல்லா தழைஞ்சு நல்லா மொக்கு எடுத்திருக்கு பாருங்க. எப்படி இருக்குது என்னுடைய ரோஸுன்றத கமெண்ட் குடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருதுங்க பாருங்க. கமெண்ட் குடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு வாங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருதுங்க பாருங்க. பாய்.